குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 942. பிரணவமாக தியானித்தலின் பயன் அவ்வியல்பு ஆய இருமூன்று எழுத்தையும் செவ்வியல்பாக சிறந்தனன் நந்தியும் இயல்பு ஆக ஒளி உற ஓங்கிடின் இயல்பு ஆக பரந்து நின்றானே. இருமூன்று அப்படின்னா இரண்டும் மூன்றும், இரண்டு திருவைந்தெழுத்தில் உள்ள நம என்ற 2 எழுத்து, 3 அப்படின்னா சிவாய என்ற 3 எழுத்து, ஒவ்வியல்பு அப்படின்னா பிரணவத்தின் இயல்பு, பவ்வியல்பு அப்படின்னா பரமாகிய இயல்பு. அத்தகைய இயல்பை அறிந்து இரண்டாகவும் ஒன்றாகவும் உள்ள பஞ்சக்கரத்தை அறிந்தவர்கள் செவ்விய இயல்புடன் சிவமாம் பரம்பொருள் விளங்கும் ஆன பிரணவமாய் உணர்ந்து ஒளி பொருந்த தியானித்தால் சக்கரங்களால் ஆன பாவின் தன்மையாய், அதாவது நாதமயமாய் எங்கும் பரவி விளங்கும். பாடல் 943. ஓங்கார தியானம் வேண்டும். பரந்தது மந்திரம் பல்லுயிர்க்கு எல்லாம் வரம் தரு மந்திரம் வாய்த்திட வாங்கி துறந்திடு மந்திரம் சூழ்பகை போக உரம் தரு மந்திரம் ஓம் என்று இழுப்பே. வாய்த்திட அப்படின்னா நற்பேறு கிட்டிய போது, துறந்திடும் அப்படின்னா விளக்கும், ஓம் என்று இழுப்பு அப்படின்னா ஓம் என்று எழுப்புவாயாக. சூழ் பகை அப்படின்னா பிறவிக்கு காரணமான இன்ப துன்பங்கள். பரந்தது மந்திரம் அப்படின்னா மந்திரங்கள் இவ்வாறு எங்கும் பரவின அப்படின்னு அர்த்தம். பிரணவத்தினது நாதம் பரவி விரிந்தது. பல வகைப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் விரும்பியவற்றை அம்மந்திரம் அளிக்கும். நல்ல பேறு வாய்க்கும் போது சுற்றியுள்ள பகையான இருளை நீக்கும் மந்திரம். அதனை ஓம் என்று எழுப்புக. பாடல் 944. திருச்சிற்றம்பலத்தை கண்டு மகிழ்பவர்கள் ஓம் என்று எழுப்பித்தன் உத்தம நந்தியை நாம் என்று எழுப்ப நடு எழு தீபத்தை ஆம் என்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்து இருந்தாரே. மாமன்று அப்படின்னா திருச்சிற்றம்பலம், உத்தம நந்தி அப்படின்னா சீவர்களிடம் விளங்கும் ஒளி, நாம் என்று அறிதல் அப்படின்னா உடம்பை சூழ்ந்த ஒளி நாமே என அறிதல், ஆம் என்று எழுப்புதல் அப்படின்னா சீவனின் ஒளியிலே இறை ஒளியும் உள்ளது என கருதி எழுப்புதல். மேம்பட்ட ஒளியை பிரணவ யோகத்தினால் எழுப்பி அந்த ஒளி மண்டலமே நாம் என்று அறிந்து எழுப்பி சுழுமுனையிலே விளங்கும் ஒளியே நந்தியம் பெருமானாகும் என்று அறிபவர்கள் திருச்சிற்றம்பலத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பவர்கள் ஆவார்கள். பாடல் 945. திருவம்பல சக்கரத்துள் இறைவன் விளங்குவான் ஆகின்ற சக்கரத்துள்ளே எழுத்தைந்தும் பாகொன்று நின்ற பதங்களில் வர்த்திக்கும் ஆகின்ற 51 எழுத்துன் நிற்க பாகொன்றி நிற்கும் பராபரன் தானே. 51 எழுத்து நிற்கும் முறை: கண்டத்தில் உயிர் எழுத்துக்கள் 14 நிற்கும், அநாகதத்தில் 12 விளங்கும், மணிப்பூரகத்தில் 10 எழுத்துகள் திகழும், சுவாதிட்டானத்தில் 6 எழுத்துக்கள் அமையும், மூலாதாரத்தில் 4 எழுத்துக்கள் பொருந்தும், ஆக்ஞையில் 2. எனவே அனைத்து எழுத்துகளும் சக்கரத்தில் அமைந்தபடி முன்பு விளக்கப்பட்ட திருவம்பல சக்கரத்துள் 5 எழுத்தும் அழகுடன் 5 அறைகளில் பொருந்தி விளங்கும். உயிரும் மெய்யுமாக உள்ள 51 எழுத்துக்களும் அவற்றுள் பொருந்தி விளங்க மேன்மையுடைய சிவனும் அங்கு பொருந்தி விளங்குவான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 946வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.